நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று சொல்றாங்க. குரான்ல 596 வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்களாமா. 596 வசனம் வந்து நண்டு சாப்பிடுறது ஹராம்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க கேட்டா உஹில்ல லக்கும், அந்த 596 வாசிக்கிறேன். உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. உஹில்லனா ஹலால், உஹில்ல லக்கும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடி உண்பது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல நீங்க எதெல்லாம் பிடிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஹலால். நண்டு, சுறா, திருக்க, திமிங்கலம் வந்து என்னென்ன நீங்க கடல்ல கிடைக்கிறதோ எல்லாமே ஹலால். விரும்பினா தின்னுங்க, திங்காம போங்க, அது ஒரு விஷயம். விருப்பம் இல்லாட்டி திங்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உடும்பு கறியை நமக்கு ஹலால் ஆக்கினாங்க, அவங்க திங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க ஹலால் ஆக்குனதெல்லாம் திண்டு ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் ஹராம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ நண்டு என்பது வந்து கடலில் உள்ளது தானே. எது உங்களுக்கு ஹராம் என்று கேட்டால் கடலாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு கேடு செய்துன்னு வைங்க, அது ஹராம் ஆயிரும். கடலில் உள்ள ஒன்று இருக்குது, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம், அது சாப்பிடக்கூடாது. விஷஜந்து இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உள்ளதை கழிச்சிக்கிறணும். அப்போ கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் வேற ஒரு தானியங்களாகவே ஒரு இலையாக இருந்தால் கூட விஷ செடியை சாப்பிடலாமா? அந்த மாதிரி தவிர்த்துக்கிறதுக்கு கடலில் இருக்குது. அப்படி உள்ளது இருந்தாலும் நீங்கள் தவிர்த்துக்கணுமே தவிர அது இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் தடை என்று சொல்லி எந்த உணவையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கடலில் கழிக்கக்கூடாது என்று தான் 596 வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கடலில் பிரயாணம் பண்ணி போகிறோம், குடிப்பதற்கு வைத்திருக்கிற நல்ல தண்ணீர் செலவழிந்து விட்டது, தொழுக நேரம் வருது, ஒழு செய்யணும். அப்போ கடல் நீரை எடுத்து நாங்கள் ஒழு செஞ்சுக்கலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் பஹ்ரு தஹூருன் மாவுஹு ஹில்லுன் மைத்தத்துஹு. இந்த கடல் இருக்குதே அதில் உள்ள தண்ணீர் வந்து தூய்மை செய்யக்கூடியது, தாராளமாக ஒழு செய்யுங்க. கேட்டது இது மட்டும்தான், கேட்காதுக்கு சேர்த்து சொல்கிறாங்க. அப்புறம் ஹில்லுன் மைத்தத்துஹு, அதில் செத்து போனதையும் நீங்கள் சாப்பிடலாம். இது கேட்காது, கேட்டது ஒழு செய்யலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காதுன்னு சேர்த்து சொல்கிறாங்க, ஒழுவும் செஞ்சுக்கலாம். கடலில் செத்து போச்சுல, நம்ம அறுத்தா திங்கிற மீன்லாம் செத்து போய் தான் திங்கிறோம். கோழி ஆடு அறுக்கிற மாதிரி அறுத்த சாப்பிட்றோம் இல்லை. அப்போ அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹில்லுன் மைத்தத்துஹு, கடலில் வந்து செத்தவைகளும் கூட உங்களுக்கு ஹலால் என்று கேட்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கடலில் வந்து நண்டு சாப்பிடக்கூடாது என்று மார்க்கத்தில் இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நண்டு சாப்பிடாதன்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதா? நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குதா நண்டு சாப்பிடாத? அதுலேயும் சட்டம் இப்படி சாபி சாப்பிடக்கூடாது, அனுப்பி சாப்பிடலாம், அப்படி வர. இந்த நண்டு கிண்டலாம் யாருக்கு? எல்லாத்துக்கும் ஹராம் இல்லையா? சாபிக்கு தான் கூடாது, ஹனபினா வெட்டலாமா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடலாம், மனசுக்கு பிடித்தால் சாப்பிடலாம், அதுக்கு தடை கிடையாது.